திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோகனட் மில்க் கீ ரைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கீ ரைஸ்ல நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ண போறது இல்ல, வெறும் தேங்காய் பால் மட்டுமே ஆட் பண்ண போறேன். அதனால டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். இந்த கீ ரைஸ் பண்றதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை 5 நிமிஷம் போல தண்ணியில ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் ஃபுல்லா நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இது கூட 10 முந்திரி நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 15 காஞ்ச திராட்சை, கருப்பு கலர் திராட்சை நான் ஆட் பண்றேன். கருப்பு கலர் திராட்சை ஆட் பண்ணா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் 2 ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். பட்டை ஒரு பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சோம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை அது கூட ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நான் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குக்கரை மூடி வச்சு 2 விசிலுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா குக் பண்ணியாச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நமக்கு கோகனட் மில்க் கீ ரைஸ் ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கோகனட் மில்க் கீ ரைஸ் ரெடி ஆயிருச்சு. நம்ம இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் தேங்காய் பால் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாய், மிளகுத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.